சாதிக் மரக்கடை அப்படின்னு 2வது சாலையில இருக்குங்க. சிறந்த முறையில வந்து பழைய ஜாமான்கள், பழைய காலத்துல உள்ள ஜாமான்கள், மரம், நமக்கு கதவு என்னென்ன தேவைப்பட்டதோ, நம்ம அங்க போய் வாங்கிக்கலாம். சூப்பரா நல்ல தரமான ஒரு நல்ல ஜாமானா குடுப்பாங்க அங்க ஆக்சுவலா. இந்த தேக்கு மரம், என்னென்ன பழைய காலத்து ஜாமான் உங்களுக்கு தேவைப்படுதோ, வீட்டுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தேவைப்படும். அது குடுப்பாங்க. அதே மாரி அந்த இடத்துல நம்ம ஒரு பழைய வீட இடிக்க போறோம்னா, நம்ம சாதிக் மரக்கடையை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, சிறந்த முறையில ஒரு ரேட் பேசி அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களோட லாரி சர்வீஸும் இருக்குது. ஆக்சுவலா பொக்லைனும் இருக்கு. பொக்லைன் தேவைப்பட்டுனா கண்டிப்பா நீங்க சாதிக் மரக்கடையை நீங்க தொடர்பு கொள்ளலாங்க. மீரா கதிரவன் இயக்கிய ஹபீபி மூவி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். நீங்கள் எப்போ வருவீங்கோ? உங்கள் முகந்த கண்ணுக்குள்ளேயே நிக்கி. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை மச்சான். இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு மேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி மேக்கிங் பண்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு யார் வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு 1980ல நடக்கிற கதைய அப்படியே கொண்டு வந்து 2023ல வந்து வருது. அந்த காலகட்டத்தில வரும்போது மூவ் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன செய்றாரு, ஒரு பொண்ண விரும்புறாரு ஆக்சுவலா. ஸ்கூல்ல படிக்கிற பொண்ண விரும்புறாரு. அது எப்படின்னா, பேசாமயே விரும்பிட்டு இருக்காருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ்வா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேல ஹீரோட அப்பா இருக்காரு. அதாவது கஸ்தூரிராஜா நடிச்சிருக்காரு ஆக்சுவலா. தனுஷ் அப்பா. அவரு என்ன செய்றாருன்னா, அது குடும்ப ஃபேமிலில நை நெசவு தொழில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி துணிலாம் ரெடி பண்றது, அந்த மாரி தொழில் வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க ஆக்சுவலா. அங்க வந்து சித்தப்பா திடீர்னு வந்து இங்க வருமானம் கம்மியா இருக்கு. பயணத்துல போய் சம்பாரிக்கலாம்னு சொல்லிட்டு, கல்யாணம் முடிஞ்ச உடனே பயணம் போயிறாரு. எந்த ஒரு ஒரு அனு ஒ ஒ ஒரு சுகம், அனுபவம் இதெல்லாம் அ ச சுதந்திரமா அவரு இல்லாம வெளிநாட்டுல போயி, பணத்த மட்டும் அனுப்புறாங்களே தவிர, இங்க வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்குது. கல்யாணம்னு வந்துட்டா பொண்ணுங்க சம்மதம் முக்கியம் இல்லையா? அதுக்கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து பயணம் போயிட்டு திரும்பி போறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு ஏற்பாடு பண்றாங்க. பண்ணும்போது தான் அந்த பொண்ணு ஒரு மாரியா சடையா லவ்வ பத்தி கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது மாரியே பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்ட நெறைய ஃபோன்ல பேசிட்டே இருக்காரு ஹீரோ சூப்பரா. அந்த பொண்ணு பதில் குடுத்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல திருப்பி சந்திக்க போறாரு. அது ஒரு கசப்பாவுது. அதுக்கப்புறம் சரி பயணமும் போயிடலாம்னு சொல்லிட்டு பயணம் போறாரு. போம்போது தான் அந்த பழைய காதலியே சந்திக்கிறாரு ஆக்சுவலா. எப்படி சந்திக்கிறாருன்னா, செம்மையா இருக்குங்க. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆம்பள பிள்ளை இருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறமேல என்ன ஆச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா? சேரலையா? அப்படிங்கிறது தான் வந்து ஹபீபி கதைங்க. இப்ப அந்த சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாங்களா? சோப்பை தூர போட்டுருலா. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா செட் ஆன மாரி இருந்துச்சு. டைரக்டர் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்து, பார்த்து இந்த படத்த இயக்கியிருக்காரு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியான ஒரு முஸ்லீம் ஃபேமிலில ஒரு 36, 37 பேர் முஸ்லீம் நடிச்சிருக்காங்க. இதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லாருக்கும். மியூசிக்கும் நல்லா இருக்கு. சாம்சி சூப்பரா பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்கு. எடிட்டிங் ஒர்க்கும் நல்லா இருக்கு. அ அளவான ஷாட்டா இருந்தாலும் சூப்பரா எங்கெங்க ஹெலிகாம் ஷாட் எடுத்து இந்த படத்த 5 வருஷமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா போய் எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. நல்ல ஒரு படம் ஹபீபி. இந்த ரிவ்யூ சொல்லிட்டேன் ஆக்சுவலா. எனக்கு வந்து சித்தப்பாவ எப்படி ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு என் மாமாவ பிடிக்கும். அதே மாரி தான் நானும் ஒரு ஒரு லவ்ல பெர்ஃபெக்ட்டா இருந்தேன். ஆக்சுவலா அது இன்னைய காலகட்டத்தில வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி நட்ப தான் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபேமிலி பிரிஞ்சிருக்கோம். சரி அத விட்டுருங்க. நம்ம படம் எடுக்கும்போது நம்ம சொல்றோம். ஏன்னா, அந்த ஒரு மாரி கனெக்ட் ஆவுனுச்சு. ஐ மீன் நீங்க அந்த புள்ளையோடைய விஷயத்துல அதோட முடிவு தாங்க முக்கியம். கல்யாணம்னு வந்துட்டா பொண்ணுங்க சம்மதம் முக்கியம் இல்லையா? படம் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு கனெக்ட் ஏற்படும். அத பத்தி தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா ஹபீப் படம் பிடிச்சிச்சுன்னா, ரிவ்யூ பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் உங்க சினிமா நண்பர்களை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பாய்.